வணக்கம். சேதலம் சார்பாக அந்த பதிவு செஞ்சுட்டு இருக்கோம். எத்தனை வருஷமா சார் இந்த திருப்பூர் கண்காட்சியில் குடும்படங்களும் உலக படங்களும் திரையிட்டு இருக்கீங்க? இந்த கேஎஸ்சி சிட்டி சென்டரில் வந்து இந்த வாரத்தில் மூணாவது ஆண்டு. டவுனாலேயே வந்து மொத்தம் இது 5வது ஆண்டு வச்சுருக்கேன். 5வது வருடமாக நடந்துருக்கு. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது, அறிமுகம் இல்லாமல் என்ன சொல்லணும். அதாவது நம்ம பொதுவாகவே நமக்கு ஒரு சினிமா மேலே ஒரு பெரிய கோபம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சமூக முரண்களை வந்து பொதுமைப்படுத்தி ஒரு ஆக்கிட்டு இருக்கு. அந்த சினிமாவுக்கு நம்ம எப்படி எதிர்கொள்றது, அதை எப்படி நம்ம ஆப்போசிட் பண்றதுங்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அப்ப நம்ம சினிமாக்கள் வந்து படைப்பாளிகள் மூலமாக ஒரு மாறுதலை கொண்டு வருவது ஒரு வழி. அது பெரிய ஒரு தரங்களாக போய் வணிக சூழலை போய் மாட்டிட்டு இருக்கு. ஏன்னா படைப்பாளி கேட்டா இல்லை, இந்த ஒரு 4 ஃபைட்டு 2 சாங்கு, அது ஒரு புது சாங் வைக்கணும், அப்பதான் போகணும் சொல்றோம். ஸோ இப்போ இதுக்கு வேற என்ன வழி? அப்போ உள்டாவா இன்னொரு வழி என்னன்னா, ரசனையை மாற்றுவது மூலமாக, புதிய ரசனையை அறிமுகப்படுத்துவது மூலமாக ரசிகர்களுக்கு ஒரு தேடுதலை ஏற்படுத்துவது. இந்த மாதிரி நல்ல படம்னா என்ன தொடர்ந்து சொல்றோம், நல்ல படம் பாருங்க, நல்ல படம் வாங்க. நல்ல படம்னா என்ன? சரி வாங்க, இதுதான் நல்ல படம். நம்ம திரைப்படம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆயுதம், ஒரு டூல். அதை வந்து நம்ம எல்லா விஷயத்திலும் பயன்படுத்தணும். அதை வந்து சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக அநியாயத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுங்கிறத நம்ம கான்செப்ட். ஸோ அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும், அந்த ஒரு டூலா வந்து ஒட்டுமொத்த சமூக விடுதலைக்கான ஒரு விஷயமாகவும், ஜாதி மத இன கொடுமைகளுக்கு எதிரான ஒரு விஷயமாகவும் இதை பயன்படுத்தணும். அப்போ இது எப்படி பயன்படுத்த போகுது? எடுத்துட்டு நம்ம போராட்ட களங்களில் போய் படம் போட முடியாது. திரைப்பட ரசிகர்களுக்கு, திரை ஆர்வலர்களுக்கு இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்வதன் மூலமாக வேறு மாற்று சிந்தனை ஏற்படுத்த முடியும். அதன் மூலம் நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு நகரத்தை ஏற்படுத்த முடியும். நம்பிக்கையோட தொடரணும். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்ப பேர் தான் வருவாங்க. அப்புறம் நண்பர்களுக்கு அப்படி சொல்ல இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷமா வரக்கூடிய பார்வையாளர்கள் தொடர்ந்து வந்துட்டு நான் காத்திருப்போம். 5:30 மணிக்கு நாங்கள் படம் போனோம்னா 5:15 வந்து இன்னைக்கு என்ன படம் சார், நாங்கள் ரெடியாக நிற்கிறோம் வாங்கன்னு எங்கள் கூட சப்போர்ட்டுக்கு வந்து சாவியெல்லாம் எடுத்து தொடர்ந்து உள்ள காலங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு நிரந்தர ஒரு ரசிகர்கள் உருவாக்கிட்டாங்க. தொடர்ந்து நாங்கள் மாதம் திரையிடுற அளவுக்கு ரசிகர்கள் வந்துட்டு மாதம் திரையிடுங்க அப்படின்ட்டு ஒரு திரைப்பட இயக்கம், ஒரு திரைப்பட சங்கமே ஒன்று உருவாகிற அளவுக்கு ஆயிடுச்சு. வெளிச்சம் திரைப்பட இயக்கம் ஒன்று துவங்கி இருக்கோம். பொதுவாக வந்து இது வந்து புத்தக கண்காட்சி வாயிலாக, அந்த நோட்டீஸ் வாயிலாக இந்த நிகழ்ச்சி போயிட்டு இருக்கும். இந்த 5வது வருடத்தில் ஒரு மிகப்பெரிய பலமா சேதலம் எங்களோட இணைஞ்சிருக்கிற போது மிகப்பெரிய சக்தியாக நினைக்கிறோம். இது மூலியமா மிகப்பெரிய வீழ்ச்சி கிடைச்சிருக்கு. அந்த என்கொயரி வந்துட்டு இருக்கு. சேதலத்தோட பலம் மிக நல்லா இருக்கு. எப்போ தேவை நினைக்கிறோம். வெளிச்சத்துக்கு ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள்னா, இப்போ இது வந்து நம்ம ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு எந்த வகையில் முன்னேற்பாடுகள் செய்றீங்க நீங்க? ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு? புத்தக கண்காட்சி விளம்பரங்களோடவே இந்த மாலை நேரத்தில் 5 to 7 இந்த குறும்படம் நடக்குது அப்படிங்கிற செய்தி புத்தக கண்காட்சி விளம்பரங்களோடவே நாங்கள் இதுதான் வந்து பெரிய இதாக இருக்கு. அது போக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் அவங்க வந்து புதிய SMS மூலியமா அந்த ஒவ்வொருத்தரும் வந்து SMS குறுந்தகவல் பரிமாற்றம் மூலம் போயிடுச்சு. இணையதளம் வழியாக வந்து மெயில் கொடுத்துருக்கோம். அது போக எளிய இவங்களுக்கு வந்து காலையும் மாலையும் இங்கே வந்து நம்ம ஒரு பெரிய பேனர் வெளியே வச்சிருக்கோம், பார்வையில் படுற மாதிரி. இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க விளம்பரம். நிச்சயம் சேதலம் மூலமாகவும் உங்களுக்கு அடுத்து வரப்போற நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் எங்களோட முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம். நிச்சயமா. திரைப்படங்களோட தேர்வு எப்படி இருக்குங்கண்ணா? திரைப்பட தேர்வுக்குன்னு ஒரு 6 பேர் இங்கே நியமிச்சிருக்கோம். அந்த 6 பேர் வந்து பொதுவாக உலக படத்தை திரைப்பட ஆர்வலர்களாகவும் என்னென்ன படங்களை இந்த பொது அரங்கத்துக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சில விஷயங்கள் வந்து ரொம்ப அற்புதமான படங்களா இருக்கு. ஆனா நம்ம இந்த பொது அரங்கத்துக்கு பயன்பட முடியாத விஷயங்களா இருக்கு. ஏன்னா நமக்குள்ள வந்து கவர்ச்சி என்பது எது அப்படிங்கிறது ஒரு புரிதல் தான் இருக்கு. அப்ப ஒரு மாம்பழம் சாப்பிட தெரியாதவர்கிட்ட ஒரு மொத்தமா ஒரு மாம்பழத்தை கொடுத்து சாப்பிடுன்னு சொன்னா அவர் எப்படி வெட்டி சாப்பிட்றதா பிச்சு சாப்பிட்றதா தெரியாம சாப்பிடுவாரோ அந்த மாதிரி ஒரு கவர்ச்சின்னு ஒரு தப்பான அர்த்தத்தோட சில படங்கள் பார்த்துருவாங்களோ, நம்ம இந்த இயக்கத்தை பத்தி ஒரு தவறான புரிதல் வந்துருமோங்கிற அச்சத்துல சில நல்ல படங்கள் இருந்தாலும் கூட பாலியல் உடலியல் சார்ந்த சில விஷயங்கள் பொதுமைப்படுத்த வேண்டி இருக்கு இன்னைக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகள் மத்தியில ஒரு 13 to 21 வயசுக்குள்ள அந்த குழந்தைகளுக்கு இன்னைக்கு இருக்கிற தடுமாற்றம் என்பது மிகப்பெரிய ஒரு வணிக பொருளா மாறிடுச்சு. ஒரு திரைப்படம் போன்ற ஒரு ஊடக சாதனத்துக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரு இளம் வயதில் தடுமாற்றம், பாலியல் சார்ந்த தடுமாற்றங்களை காசு பண்ணக்கூடிய ஒரு உத்தியா பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம எதிர்வினை என்ன செய்யணும்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து ஒரு பொது இடத்துல பேச வைக்கணும். அவங்களுக்கான தேவைகள் என்ன, 14 வயதுல அவங்களுக்கு என்ன தேவை, உடல் தேவைகள் என்ன. ஏன்னா 14 வயசுல வந்து இயற்கை வந்து எல்லா விஷயங்களுக்கும் அனுமதிக்குது. ஆனா நம்ம சமூக பண்பாடு என்பது 21 வயதுக்கு மேலதான் எல்லா விஷயமும் சொல்லுது. ஏன்னா நம்ம காலகாலமா கத்துட்டு இருந்த ஒரு பாடம் வந்து 21 வயதுக்கு மேல குடும்ப வாழ்க்கைக்கு வாங்க, அப்பதான் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நம்ம 12 காலமா மனித சமூகம் கற்று ஒரு பண்பாட்டை வச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு இருக்க யூத் வந்து 14 வயசுல எல்லாம் சரியா எல்லா தேவைகளுக்கும் உடன்பட முடியும் அப்படின்னு மனநிலை வரும்போது அவன் எதுக்கு கட்டுப்படுறது? அப்ப திருமணத்துக்கு முன்னாலேயே ஒரு பண்பாட்டு வளையத்துக்கு வெளியே போயிடுறாங்க. திருப்பி வந்து திருமணம் போது பண்பாட்டு வளையத்துக்கு உள்ள வரும்போது பட்டியல் அடைக்கப்பட்ட ஆடுகளா திணறி கடைசியில வந்து விவாகரத்து வரைக்கும் போறது. அப்ப உடலியல் சார்ந்த பாலியல் சார்ந்த ஒரு பொது புத்தியை நம்ம
பொது சிந்தனையை நம்ம ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. இருந்தாலும் எங்கள் கையில் கட்டப்பட்டிருக்கிறத உணர்வோம். ஏன்னா இன்னைக்கு இந்த சூழல்ல வந்து நம்ம நினைச்ச எல்லா படங்களையும் திறக்க முடியாத ஒரு சூழல் வருது இருச்சு. ஆனா இன்னும் எதிர்காலத்துல சேர்தலும் இன்னும் துணை இருக்கும் போது இன்னும் அதுக்கான ரசிகர்களை உருவாக்கி அந்த மாதிரி படங்களை கொண்டு வந்து ஒரு முழுமையான ஒரு வெற்றியை நோக்கி நம்ம நகரணுங்கிறது தான் எங்களோட. நன்றி ரவி.